உலகையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் நடுவர் அவர்களே, சுலாசிமிகளே, என் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தை விதைத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய என் அணித்தலைவர் சொன்னது போல் நம் மார்க்கத்தில் எவ்வளவோ சண்டை சச்சரவு சூழ்ந்து சமுதாயமே சீர்குலைந்து போக காரணம் மதுவே. அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, மதுவின் சகோதரர்களான கஞ்சா, பான்பரா இன்னும் எல்லா போதை பழக்க வழக்கங்களும் தான் காரணம். போதைப் பொருட்களை குடித்துவிட்டு மனைவி மக்களுடன் சண்டை செய்து கொண்டிருக்கிறார்கள், பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை மாற்ற மார்க்க கல்வி அவசியம். இது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, நமக்கு எல்லாம் தெரியும், இன்றைய நம் முஸ்லிம் சமுதாயம் ஒழுக்கத்தில் மிகவும் கீழ்த்தரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறது. பொய், பழிவாங்குதல், கொலை, கொள்ளை, திருட்டு, கற்பழிப்பு இது போன்ற எத்தனையோ பாவங்கள் அதிகமாகிவிட்டது. எல்லாரையும் முன்னோடுகிறோம், சொகுசாக வாழ வைக்கிறோம். விஞ்ஞானம் தான் வாழ வைத்து விட்டது. பிறகு இந்த பழிவாங்குதல், கொலை, கொள்ளை புரியவில்லை. ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? ஒழுக்கத்தையும் நற்போதனைகளையும் நல்ல குணங்களையும் கற்பிக்கும் மார்க்க கல்வி மக்களிடம் மரியாதை குறைந்து மனிதர்களிடம் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் ஏற்படுத்தாத உலக கல்விக்கு மவுசு அதிகமாகிவிட்டதுதான் காரணம். இந்நிலை மாறி உலக கல்வியை விட மார்க்க கல்வி அதிகம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்படி ஆரம்பித்தால்தான் சமுதாயம் உயர்ந்து சிறந்து விளங்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒட்டகமைக்கவே லாய்கில்லாத ஒரு பெயர் பெற்று தகப்பனாராலேயே ஏசப்பட்ட அவர்கள் உலகிற்கு மட்டுமல்ல அகிலத்திற்கே சிறந்த ஆட்சியாளராக ஆகவில்லையா? பசிபோக வழி இல்லாமல் தெருக்களிலே வீதிகளிலே மயக்கமுற்று விழுந்து கிடந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் பிற்காலத்தில் கவர்னராகி மக்களுக்கு சேவை செய்யவில்லையா? இவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்திற்கு போய் படித்தார்களா? இல்லையே. மார்க்க கல்வியால் மட்டுமே உயர்நிலையை அடைய முடியும் என்று மார்க்க கல்வியின் சில உதாரணங்களாகும். சமுதாயத்தில் தான் இந்த மோசமான நிலை நிலவுகிறது என்றால் வளர்ந்து வரும் குழந்தைகளிடமும் இந்த உலக கல்வி நன்மை விதைக்கிறது. மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கும் இடங்களில் ஆண்டு விழா என்றால் கிராக் போட்டி, வாங்கு போட்டி இது போன்ற சிறப்பான தலைப்புகளில் பட்டிமன்றங்கள் நடத்தப்படும். இதுவே உலக கல்வியின் ஆண்டு விழா என்றால் மாணவர்களை சிறு குழந்தைகளை அழகி போட்டி, பாட்டு போட்டி, அதை கேட்ட நடன போட்டி, மாறுவேட போட்டி என்று கலாச்சாரத்தை சீர்குலைக்கும் வகையிலும் மார்க்கத்துக்கு எதிரானதையும் சின்ன வயதிலே அவர்களின் மனதிற்கு எண்ணத்தை உருவாக்கும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு குழந்தைகளின் வாழ்வு சீரழிக்கப்படுகிறது. நடுவர் அவர்களே, இது போன்ற தீய நடைமுறைகளை உருவாக்குவது யார் தெரியுமா? உலக கல்வி கற்றவர் தானே. இது யாராவது மறுக்க முடியுமா? இது மட்டுமல்ல மாண்புமிகு நடுவர் அவர்களே, மார்க்க கல்வி கற்பவருக்கு அல்லாஹ்வின் பார்வையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையிலும் எவ்வளவு மதிப்பு உயர்வு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மார்க்க கல்வி கற்பவர்களுக்கு உலகில் உள்ள அனைத்தும் எந்த அளவுக்கு என்றால் பொந்துகளில் வாழும் மீன்களும் பொந்துகளில் வாழும் எறும்புகளும் கடலில் வாழும் மீன்களும் அவன் நலத்திற்காக துவா செய்கிறது. மார்க்க கல்வி கற்றவரும் அதை பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரும் உங்களில் சிறந்தவர் ஆவார். அல்லாஹ் யாருக்கு நலனை நாடுகிறானோ அவருக்கு மட்டுமே மார்க்க கல்வியை வழங்குகிறார். இப்படி ஏராளமான சிறப்புக்குரியவர் மார்க்க கல்வியை கற்றவர் தான். உலக கல்வியை பயில வேண்டாம் என்று சொல்லவில்லை, மாறாக உலக கல்வியும் பயில வேண்டும், மார்க்க கல்வியும் பயில வேண்டும். எனவே சமுதாயத்திற்கு உயர்வு தரும் மார்க்க கல்வியை கற்று தானும் பயனடைந்து மற்றவர்களுக்கும் பயன் தர பாடுபட வேண்டும். நடுவர் அவர்களே, ஒழுக்கக்கேடுகளையும் சீரழிவுகளையும் உருவாக்கும் உலக கல்வியை விட சீர்குலைந்து மார்க்க கல்வியை உயர்ந்தது, சிறந்தது, அவசியம் என தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொண்டு என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.